எல்லாம் உனக்காக. கொல்கொதா கொலைதளம் நோக்கி முள்ளிலே மணி முடி தாங்கி செல்வதோ சொல்லோனா மனவலி தாங்கி. இதோ மனிதன் இதோ மனிதன் துன்புறும் ஊழியன். இதோ மனிதன் இதோ மனிதன் துன்புறும் ஊழியன். ஒரு ஆண்டினுடைய அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் புனிதமானது, உன்னதமானது, உயர்வானது என்றால் அது இந்த புனித வெள்ளிதான். ஏன் இந்த புனித வெள்ளிக்கு இந்த ஒரு சிறப்பு என்றால், மனித குலத்திற்காக, பாவிகளாகி நமக்காக ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எருசலேமிலே சிலுவை சாவை ஏற்று தன் உயிரை பாவிகளாகிய நமக்கு கொடுத்து அந்த மீட்பின் அனுபவத்திலே நம்மை ஒன்றிடைய வைத்திருக்கிறான். இறை தந்தையோடு மீண்டும் அந்த பிள்ளைகளுக்குரிய உறவை சரி செய்திருக்கிறான். எனவேதான் இந்த வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி என்று அழைக்கப்படுகிறது. இதை பின்புலத்திலே ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக நாம் சிந்தித்தோம் என்றால், திருப்பாடல் 116 இறைவசனம் 15 ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவருடைய பார்வையில் மிக மதிப்புக்குரியதாக இருக்கிறது. ஆம் பிரியமான பிள்ளை, இயேசு இறை தந்தையின் அன்பான ஒரே மகனாக அவர் இருந்தார். அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பின் உச்சகட்டம்தான் இந்த நாடின் மையமாக இருக்கிறது. இறை தந்தையை அன்பு செய்தார். எனவேதான் அவருடைய அன்பு கட்டளைக்கு இயேசு கிறிஸ்து தன்னையே கையளித்தார். கடவுள் வடிவில் விளக்கிய அவர் அந்த நிலையை அவர் பற்றி கொண்டிருக்கவில்லை. மாறாக அடிமை நிலை ஏற்று சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னையே கீழ்ப்படுத்திக் கொண்டவரானார். இதைத்தான் புனித தாமஸ் அக்வினாஸ் இயேசுவினுடைய திருப்பாடுகள் தான் நமது மீட்பினுடைய ஊற்றாக இருக்கிறது. அவர் சிலுவை சாவை ஏற்றதன் வழியாக இறை தந்தையினுடைய அளவு கடந்த அன்பு செயலை தன் வாழ்வில் தன் உயிரை கொடுத்து அதை நிலைநாட்டினார் என்று வெளிப்படுத்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே புனித பவுலடியார் 5ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்தில் இவ்வாறு வெளிப்படுத்துவார்: நாம் பாவிகளாக இருந்த பொழுதே இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்தார். இதனால் அதனுடைய அன்பின் தன்மை விளக்குகிறது. எனவே மனிதன் புனிதமாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புனித வெள்ளி. தந்தையாகிய கடவுள் நமக்காக அவர் அன்பு செய்த ஒரே பேரான மகனையே மீட்பராக சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு கையளித்தார் என்றால், இது அந்த அன்பிற்கு நமது அன்பு செயல் என்ன? இந்த புனித வெள்ளியிலே இயேசு எனக்காக உயிரை கொடுத்தார் என்றால், இன்று நான் இயேசுவுக்காக எதை கொடுக்கப் போகிறேன்? அறிவினால் அல்ல, மாறாக இயேசுவோடு இணைந்திருந்த அன்பினால், அனுபவத்தினால் இயேசுவுக்கு கடிந்தரக்கூடிய கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனை மகிமைப்படுத்த இறைவன் என்று நமக்கு அருளை பொழிவாராக.
ஆகும். யூதரின் கோபமும் ரோமரின் வேகமும் வாதையின் பாதையில் வேதனை கூட்டிடு உயர்ந்த குருசில் ஆணிகள் துளைக்க சாகவே துணிந்தார், சாகவே துணிந்தார். இதோ மனிதன், இதோ மனிதன் துன்புறும் ஊழியன். கொல்கொதா கொலைதளம் நோக்கி முள்ளிலே மணி முடி தாங்கி செல்வதோ வலில் துயிர் தேக்கி சொல்லோ